ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. காலிஃப்ளவர் தயிர் பச்சடி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. காலிஃப்ளவர் ரைத்தா செய்ய போகிறோங்க. காலிஃப்ளவரை நமக்கு பிடிச்ச மாதிரி பொடி பொடியாக இந்த அளவுக்காவது இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். பெருசாக செஞ்சிடாதீங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ இது சுடுதண்ணியில் போட்டு புழு பூச்சி எல்லாம் இல்லாமல் நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி காலிஃப்ளவரை போட்டு உப்பு போட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆகிடுங்க. ரைத்தா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. காலிஃப்ளவரை ஒரு கொதி விட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு இந்த சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம தாளிப்பு வச்சுருக்கிறது இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. தாளித்து வச்சதை சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் இதில் சேர்த்திக்கலாங்க. நமக்கு பிடிச்ச அளவு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. அடுத்தது இனி தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் நம்மளோட காலிஃப்ளவர் சாலட் ரெடிங்க. காலிஃப்ளவர் ரைத்தாக்கு இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவர் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் ரைத்தாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு சிகப்பு மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்குன்னா தாராளமாக தேங்காய் நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் கூட பச்சை மிளகாய் உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் வந்து தேங்காய் அப்படியே துருவினது இதில் சேர்த்துருக்கேன். சிகப்பு மிளகாய் தாளிப்பில் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட காலிஃப்ளவர் ரைத்தா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. காலிஃப்ளவர் ரைத்தா சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்பிளான ரைத்தா தாங்க. ஒரு நிமிஷம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் போதுங்க. செம்மையாக ரைத்தா ரெடி ஆகிடுச்சுங்க. தயிர் நம்ம வீட்டில் இருந்தால் புது தயிரில் சூப்பராக செஞ்சுக்கலாங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.